என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டார். அது ஒன்று சென்னை பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. எப்பொழுதுமே ஒரு வேட்பாளர் ஒரு பதவி மட்டும்தான் வகிக்க முடியும். இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற உரிமை. ஆகையால திருச்சி கிழக்கு தொகுதியை விஜய் அவர்கள் ஏற்கனவே ராஜினாமா செய்து விட்டார். இந்த நிலையில திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இன்னும் 6 மாதங்களுக்கு உள்ளாக இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தல் ஆணையம் இப்போ தேர்தல் ஆணையம் அந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் இடைத்தேர்தலை அறிவித்து விடுமா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 25 தொகுதிகள் காலியாகிற சூழ்நிலையில் இருக்கு. அது தேர்தல் ஆணையத்துக்கு இங்கே நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகள்லாம் தெரியும். அதை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, அவங்களும் கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. அதனால திருச்சி கிழக்கு தொகுதிக்கும் இந்த 25 தொகுதிகளினுடைய நிலை என்ன ஆக போகிறது அப்படின்றதையும் எதிர்பார்ப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு உள்ளாக திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடப்பது உறுதி. அதற்குள்ளாக இந்த 25 அதிமுகவினுடைய உறுப்பினர்களின் பதவியும் பறிக்கப்பட்டால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒருவேளை அப்படி நடந்தால் அனைத்தும் சேர்த்து 26 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடக்கலாம். இல்லை என்றால் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இன்னும் 2 அல்லது 3 மாதங்களுக்குள்ள தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த தொகுதியில திருமாவளவன் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல். ஒருபுறம் திருமாவளவன், இன்னொரு புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிட இருப்பதாக சொல்றாங்க. திருமாவளவன், மு.க. ஸ்டாலின் 2 பேரும். இப்போ மு.க. ஸ்டாலின் வந்துட்டு போட்டியிட்டா திமுக சார்பில் தான் போட்டியிட முடியும். திருமாவளவன் போட்டியிட்டா இன்னைக்கு தாவேகாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. தாவேகாவினுடைய ஆதரவுல திருமாவளவன் போட்டியிட வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா தாவேகா தரப்பில் வேறு வேட்பாளரை திருச்சி கிழக்கில் போட வாய்ப்பு இருக்கு. திருமாவளவனுக்கு திருச்சி கிழக்கில் வாய்ப்பு யார் கொடுப்பது? தாவேகா கொடுக்கணும். தாவேகா கொடுக்குமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா அது வந்துட்டு விசிகாவினுடைய விருப்பம். விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் அப்படி ஒரு விருப்பத்தை ஏற்கனவே வெளிப்படுத்தி இருந்தார். திருமாவளவன் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக அமைச்சரவையில், விஜயனுடைய அமைச்சரவையில் வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதற்குள்ள அதிமுக ஆதரவு கொடுத்ததுனால அந்த வாய்ப்பு பறிபோய்விட்டதாக ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார் ரவிக்குமார் அவர்கள். இப்பொழுது அதிமுக ஒட்டுமொத்தமாக 25 உறுப்பினர்கள் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றம் சென்று டிஸ்குவாலிஃபை ஆச்சுன்னா விசிகாவினுடைய ஆதரவே வந்துட்டு தேவைப்படாது டிவிகேவுக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை மாறிடும். ஏன்னா 25 உறுப்பினர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்க மீண்டும் தாவேகா தரப்பில் அனைவரும் தாவேகாவில் இணைந்து தாவேகா தரப்பில் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டா 25 தொகுதிகளும் தாவேகா வசம் போயிடும் ஒட்டுமொத்தமா. அப்போ தாவேகாவுக்கு குறைந்தது 132 33 இடங்கள் வந்துடும். அப்புறம் தாவேகாவே ஒரு அசைக்க முடியாத சக்தியாக மாறிடும். அப்போ யாருடைய உதவியும் தயவும் அவங்களுக்கு தேவைப்படாது. 5 ஆண்டுகள் தாவேகாவை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் உட்கார்ந்துரும். இப்போ திருச்சி கிழக்கில் யார் தான் போட்டியிட போகிறார்கள் வெற்றி கழகத்தின் சார்பில் அப்படின்னு பார்த்தோம்னா நாஞ்சில் சம்பத் தாவேகாவினுடைய வேட்பாளராக நாஞ்சில் சம்பத் அவர்களை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தாவேகாவில் நடைபெற்று கொண்டிருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் திமுகவினுடைய மிகப்பெரிய சொம்பாக இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. திமுகவினுடைய மிகப்பெரிய சொம்பு திராவிடம் 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 என்று அவர் பேசி தமிழ்நாட்டை திராவிட நாடா மாத்தினது இந்த வாய் வியாபாரிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த வாய் வியாபாரி ஒரு காலத்தில் 1995 வைகோ அவர்கள் பிரிந்து வந்து மதிமுக தொடங்கிய போது வைகோவுக்கு பின்னாடி மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய மிகப்பெரிய பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டவர் இந்த நாஞ்சில் சம்பத். மிகப்பெரிய பேச்சாற்றல் கொண்ட வாய்ப்புள்ளவர் தான் நாஞ்சில் சம்பத், மாற்று கருத்து இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 70 வயதை நெருங்கி இருக்க வாய்ப்பு இருக்கிறது நாஞ்சில் சம்பத். குறைந்தது ஒரு 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் நாஞ்சில் சம்பத்தை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான பேச்சாற்றல் மிக்க வாய் வியாபாரி தான் நாஞ்சில் சம்பத். ஆனால் இவர்
இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட்டதே இல்லை. சட்டமன்றத்திலையோ பாராளுமன்றத்திலையோ எந்த கட்சியின் சார்பிலையும் ஒரு போட்டியிட்டதே இல்லை. இவர் முதல்ல திமுகவில் இருந்தார், அதன் பிறகு வைகோ பின்னாடி போய் மதிமுகவில் தொடர்ந்தார், மதிமுகவில் இருந்து விலகி அதிமுகவுக்கு வந்தார். அதிமுகவிலும் பேச்சாளராகத்தான் இருந்தாரே தவிர அங்கேயும் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலை. முதல் முறையாக சட்டமன்றத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில டிவிகேவினுடைய வேட்பாளராக நாஞ்சில் சம்பத் போட்டியிடப் போகிறார் என்பது 100 விழுக்காடு உண்மையான தகவல். இது நாஞ்சில் சம்பத் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிட்டு சட்டமன்றத்தில் எந்த திராவிடத்திற்காக தமிழகம் முழுவதும் பிரச்சாரங்களை முன்னெடுத்து திராவிடத்தை புகழ்ந்து போற்றி பேசினாரோ அதே நாஞ்சில் சம்பத் திராவிட திருவாளர்களை கிழிப்பதற்கு விஜய் நாஞ்சில் சம்பத் அவர்களை சட்டமன்றத்தில் பயன்படுத்த இருப்பதாக தெரிகிறது. இது நடந்தால் உண்மையிலேயே சட்டமன்றம் அனல் பறக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நான் உண்மையிலேயே சட்டமன்றத்தில் எதிர்பார்த்தது பல பேரை, அதில் ஒரு சில பேர் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு நபர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். இவருடைய பேச்சு சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று நான் உண்மையிலேயே எதிர்பார்த்தேன். இன்றைய சூழ்நிலையில சமூகத்தில் நிலவுகின்ற மகளிருக்கான பிரச்சனைகளை பேசுவதற்கு ஒரே ஒரு மகளிர் தலைவிகள் கூட ஆற்றல் மிக்கவராக இல்லை. எல்லாமே சுயநலம் மிக்கவர்களாகத்தான் அரசியல் களத்தில் இருக்கின்ற பெண் தலைவர்களை பார்க்க முடிகிறது. அந்த இடத்தில் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று உண்மையிலே நான் எதிர்பார்த்தேன். அது சாத்தியமானது. அதை முதல் சட்டமன்ற கண்ணி உரையிலேயே அற்புதமாக அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்து விட்டார் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். இதற்கடுத்து நான் எதிர்பார்த்த நபர் திரு சீமான் அவர்கள். இவர் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த நான். ஏன்னா பொய்யர்கள் மட்டுமே நிறைந்திருக்கின்ற சட்டமன்றம், திருடர்கள் மட்டுமே கூடியிருக்கின்ற சட்டமன்றம், கொள்ளையர்கள் மட்டுமே கூடி கும்மி அடிக்கின்ற சட்டமன்றத்தில் உண்மையிலேயே இவர்களினுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டிய ஒரு நபராக சீமான் இந்த முறை இருப்பார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அது காரைக்குடி மக்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிட்டாங்க. சீமான் தோற்கலை. இப்போ நான் சொல்றேன், சீமான் அவர்கள் தோற்கலை. காரைக்குடி மக்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிட்டாங்க. இப்ப நான் சொல்றது காரைக்குடி மக்களை தோற்றுவிட்டார்கள் அப்படின்னு நான் சொல்றது இப்ப தெரியாது. அது காலப்போக்கில் போக போக தெரியும் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு அரசியல்வாதியை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்றது காரைக்குடி மக்கள் ஒரு கட்டத்தில் சிந்திப்பாங்க. பாருங்க நீங்க வேணா. அடுத்ததாக நான் எதிர்பார்த்த இன்னொரு மிக முக்கியமான நபர் திரு அண்ணாமலை அவர்கள். திரு அண்ணாமலை அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த முறை கண்டிப்பாக அவருடைய குரல் ஒலிக்கும் எதிர்பார்த்தேன். ஏன்னா மக்களுக்கானவர்கள் இவங்கெல்லாம் மக்களுக்காக மட்டுமே அரசியல் செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் போலி அரசியல்வாதிகள் தான் 99 விழுக்காடு இருக்காங்க. உண்மையான அரசியல்வாதிகள் 1 விழுக்காடு. அவர்களை தேடி பிடித்து கொண்டு போய் சட்டமன்றத்தில் உட்கார வைத்தால் அந்த ஒரு விழுக்காடு அடுத்தடுத்த தேர்தல்களில் ஒரு 5 விழுக்காடாக மாறக்கூடும். அவ்வளவுதான். இதை நான் எதிர்பார்த்தேன். சில உண்மைகள் வெளிவரும்னு எதிர்பார்த்தேன். சில ஆற்றல் மிக்க அரசியல்வாதிகள் உள்ள போவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு அந்த கட்சியே வழங்க தவறிவிட்டது. இதுபோல இன்னும் சில நபர்களையும் சட்டமன்றம் செல்லுவார்கள் என்று எதிர்பார்த்தா அவர்களுக்கெல்லாம் தோல்வி மிஞ்சிவிட்டது. ஆனால் பல பேர் சட்டமன்றத்திற்குள் இவர்கள் எந்த தருணத்திலும் இந்த சட்டமன்றத்திற்குள் செல்லக்கூடாது என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அதுவெல்லாம் நடக்கலை. KN நேரு இந்த சட்டமன்றத்துக்குள்ளேயே செல்லக்கூடாது என்று எதிர்பார்த்த லட்சக்கணக்கான மக்கள்ல நானும் ஒருத்தன். ஆனால் அது நடக்கலை. KN நேரு வாக்குக்கு கொடுத்த காசு மூலமாக மீண்டும் அவரை சட்டமன்றத்தில் கொண்டு போய் காசை வாங்கின மக்க உட்கார வச்சுட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்தில் இருப்பதற்கு துளி கூட அருகதை இல்லாத ஒரு நபர். அவர் அந்த சட்டமன்றத்துக்கு உள்ளவே செல்லக்கூடாது, சட்டமன்றத்தின் சாபக்கேடாக மாறும்னு நான் நினைச்சேன். ஆனால் உண்மையிலே அது நடக்கலை. அங்கேயும் காசும் 1 கிராம் தங்கமும் வாங்கிட்டு மக்கள் செந்தில் பாலாஜியை உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. சேகர் பாபு சொல்லவே வேண்டாம். தமிழக சட்டமன்றத்தில் உள்ள சாபக்கேடுகளில் இவரும் ஒரு மனுஷன். இந்த சேகர் பாபெல்லாம் சட்டமன்றத்திற்கு சென்றால் சட்டமன்றம் உண்மையிலேயே விளங்காது. ஏன்னா சுய வாழ்க்கையை மட்டுமே எண்ணிக்கொண்டு தற்பெருமைக்காக மட்டுமே அரசியல் செய்கின்ற இப்படிப்பட்ட ஈழப்பிறவைகளுக்கு சட்டமன்றத்தில் என்ன வேலை சொல்லுங்க? என்ன வேலை? மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு இந்த சேகர் பாபு செஞ்ச கொடுமையை விட ஒரு கொடுமை வேற வேணுமா? ஆதாரம் சொல்லுங்க.
அந்த மக்கள் பிளாட்ஃபாரத்தில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க, ஃபுட்பாத் மேலே உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் கூட அவங்க செய்யக்கூடாது அரசை எதிர்த்து அப்படின்னு திமுகவினுடைய ஒரு வட்ட செயலாளரை கொண்டு போய் ஒரு பொதுநல வழக்கை நீதிமன்றத்தில் போட்டு அதன் மூலமாக ஒரு தீர்ப்பை பெற்று இந்த மக்களை எல்லாம் வாரி கொண்டு போய் எதில் டிப்பரில் வாரி கொண்டு போய் மூளைக்கு சென்னையில் கூட்டிட்டு வந்தவன் இந்த சேகர்பாபு. ஆனால் துறைமுகம் தொகுதி மக்கள் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சு மீண்டும் சேகர்பாபு ஓட்டை போட்டு அவனை ஜெயிக்க வச்சுட்டாங்க. இதுவும் தமிழக சட்டமன்றத்திற்கு ஒரு சாபக்கேடு தான். அதே போலதான் உதயநிதி. இந்த உதயநிதிக்கு சட்டமன்றத்தில் இருப்பதற்கான தகுதி இருக்கா? நான் கேட்குறேன், சொல்லுங்க. சட்டமன்றத்தில் இருப்பதற்கு, சட்டமன்றத்தில் செயல்படுகின்ற அளவுக்கு தகுதி இருக்கா உதயநிதிக்கு? 2021 ஒரு செங்கல்ல எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தி அவங்க தலை மேல மிளகாய் அரைச்ச சொன்னது ஒரே ஒரு விஷயத்தை கூட செய்யல உதயநிதி. சொன்ன விஷயங்களை ஒரே ஒரு விஷயத்தை செய்யல இந்த உதயநிதி. ஆனா இந்த உதயநிதிக்கு மீண்டும் சட்டமன்றத்துக்கு செல்லுவதற்கு என்ன தகுதி இருக்கு? தார்மீக தகுதி ஒண்ணு இருக்குது. என்ன சொல்லுங்க? நீட்டு தேர்வை பத்தி உதயநிதி நடத்தின நாடகம் எவ்வளவு? 2021 சட்டமன்ற தேர்தல் நீட் தேர்வை பத்தி உதயநிதி நடத்தின நாடகம் எவ்வளவு? இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? இன்றைக்கு உதயநிதிக்காக வாக்களித்த மக்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. ஆனா மீண்டும் அந்த உதயநிதிக்கு வாக்களித்து சட்டமன்றத்திற்கு உதயநிதி அனுப்பிச்சிருக்கீங்கன்னா காரணம் என்ன? மன்னர் பரம்பரையிலிருந்து ஒரு ஆள் உள்ள மீண்டும் சட்டமன்றத்துக்கு போகணும்னு அனுப்பிச்சிருக்கீங்க, அவ்வளவுதானே. மன்னரை தோக்கடிச்சிட்டீங்க, மன்னர் மகனை உள்ள அனுப்பிச்சிருக்கீங்க. மன்னரை தோக்கடிச்சிங்க, சந்தோஷம். குளத்தூர் மக்களுக்கு வாழ்த்துக்கள். சேப்பாக்கம் மக்கள் மன்னர் மகனை உள்ள அனுப்பிச்சு மீண்டும் சட்டமன்றத்தை அழுக்காக்கிறதுக்கு, அசிங்கப்படுத்துறதுக்கு உதயநிதி உள்ள அனுப்பிச்சிட்டீங்க. உதயநிதியால மக்களுக்கு என்ன பயன், என்ன நன்மை நடக்க போகுது? ஒன்று சொல்லுங்க, நான் பார்க்கலாம் நடக்கும்னு. அதிகாரத்தில் இருந்த பொழுதே நடக்காத நன்மைகள். அதிகாரம் இல்லாத எதிர்கட்சியில உட்கார்ந்துக்கிட்டு ஆளும் கட்சியை ஒரு தகுதி வாய்ந்த எதிர்கட்சியாக இருந்து கேள்வி கேட்பதற்கு கூட துப்பில்லாத ஒரு உதயநிதியை என்னத்தை சாதிச்சுட்டு போற மக்களுக்காக சொல்லுங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தமிழகத்தினுடைய சாபக்கேடு. இதெல்லாம் இப்படிப்பட்ட சட்டமன்றத்தில் நாஞ்சில் சம்பத்து போன்ற ஆட்கள் உண்மையிலே இன்றைக்கு தாவேகா பக்கம் போயிட்டு சட்டமன்றத்தில் உட்கார்ந்தா திமுக ஒருத்தன் கூட தாவேகாவை எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா உண்மையை சொல்றேங்க, நானே நாஞ்சில் சம்பத்தினுடைய பேச்சு கேட்பதற்கு கோர்வையாக இருக்கும். ஆனால் அந்த திராவிடத்தை உயர்த்தி பிடித்து இதுதான் தமிழ் என்று அவர் தமிழர்களை ஏமாற்றியதில் நான் துளியும் நம்பிக்கை கொள்ளாதவன். மிகப்பெரிய ஒரு ஏமாற்று பேர் வழி நாஞ்சில் சம்பத்து அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா திராவிடத்தை முன்னிறுத்தி தமிழை பின்னுக்கு தள்ளி அதே தமிழை கொண்டு திராவிடத்தை தூக்கி நிறுத்திய திருடர்களில் இவனும் ஒருத்தன். அதனால இவரெல்லாம் வந்துட்டு நம்ம பெரிய அளவில் புகழலாம் முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் களத்தில் தாவேகாவுக்கு மிக பெரிய அளவில் திருச்சி கிழக்கில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு உள்ள போனா இன்னைக்கு இருக்கின்ற 54 சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக காரங்க, இந்த 54 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல நாஞ்சில் சம்பத்துக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில ஒருத்தன் கூட இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அன்பு உறவுகளே, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நாஞ்சில் சம்பத் திருச்சி கிழக்கில் நின்றால் வெற்றி பெறுவாரா? என்ன நடக்கும்? திருச்சி கிழக்கில் வேட்பாளர் அவர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. திருச்சி கிழக்கினுடைய வேட்பாளர் நாஞ்சில் சம்பத் தான். அது ஏற்கனவே ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டு விட்டது. அது இன்னும் 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம் தேர்தல் வருவதற்கு. ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய வேட்பாளர் நாஞ்சில் சம்பத் தான். அது தாவேகாவில் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல திருமாவளவன் சீட்டு கட்டாலையும் கிடையாது, ஸ்டாலின் போய் நின்னாலும் வாய்ப்பு கிடையாது, யார் போய் நின்னாலும் மண்ணை கவுவது உறுதி. தாவேகா வெற்றி பெறும். நாஞ்சில் சம்பத்து சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு உள்ள போகிறது எல்லாமே முடிவாயிடுச்சு. அன்பு உறவுகளே, உங்களுடைய கருத்துக்களை கண்ணியமான முறையில் கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.